ரைட். சரி. அலகு 2 அக்கவுண்டிங் பாடத்துல அலகு 2 என்ன சொல்லப்பட்டிருக்குது, என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வணிகம் ஒன்றுட கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கிறது தானே. வணிகம் ஒன்றுட கொடுக்கல் வாங்கலை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றால், ஒரு அந்த கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வுகளை வந்து கணக்கீட்டு சமன்பாட்டின் ஊடாக முன்வைக்க போறோம். எதன் ஊடாக முன்வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா, வணிகம் ஒன்றோட கொடுக்கல் வாங்கல்களை கணக்கீட்டு சமன்பாட்டின் ஊடாக முன்வைக்க போறோம். சரியா? இதுதான் வந்து என்னன்னா, அந்த யூனிட் 2ல நாங்க பார்க்கிற விஷயம். அத வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னா, விரிவாக நாங்க பார்க்க போறோம். அப்ப ஒரு வணிகத்தின் சொத்து, அதன் பொறுப்பு, அதன் உரிமையாண்மை, விளங்கினா சொல்றது. அப்ப இப்படியான இந்த சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை என்பவற்றை கூட்டுத்தொகைக்கு சமப்படும் முறை எப்படி வந்து ஈய்க்க போகுது? அதன் அந்த அடிப்படை சமன்பாடு உண்டு இது. சரியா? எங்கட கணக்கீட்டு சமன்பாட்டுல அடிப்படை சமன்பாடு உண்டு இது. அந்த சமன்பாடு யாருக்கு சரி சொல்லிருமா? சொல்லுங்க பாப்போம். சொத்து சமன் உரிமை பிளஸ் பொறுப்பு. ரைட். சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. சரியா? அப்ப உரிமையையும் பொறுப்பையும் கூட்ட வாரது எதுக்கு சமனாயிக்க போகுது? எதுக்கு சமனாயிக்க போகுது? சொத்துக்கு. சொத்துக்கு சமனாயிக்க போகுது. சரியா? ரைட். இதுண்ட விரிவாக்கம் இத வந்து ஒரு கணக்கீட்டு ஒரு வணிகம் ஒன்றோட ஒரு கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது நிகழ்வுகள் இந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு சொத்து குறைவடையுமா? சொத்து அதிகரிக்குமா? அதெல்லாம் என்ன சொல்றது? உரிமையாண்மை குறைவடையுமா? உரிமையாண்மை அதிகரிக்குமா? அதாவது அந்த அடிப்படைகள்ல எவ்வாறான மாற்றங்கள வந்து ஏற்படுத்த போகுது? சரியா? இது எல்லாத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், இந்த விரிவாக இந்த யூனிட் 2ல வந்து பார்க்க வேண்டி சரி. அப்ப நாங்க பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, முதலாவது வணிகம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல்களையும், சரி, வணிகத்தின் கொடுக்கல் வாங்கல்கள நாங்க என்ன செய்ய போறோம்? கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வுகள வந்து கணக்கீட்டு சமன்பாட்டின் ஊடாக முன்வைக்க போறோம். கணக்கீட்டு சமன்பாட்டின் ஊடாக. நிகழ்வுகள கணக்கீட்டு சமன்பாட்டின் ஊடாக முன்வைக்கிறது. ரைட். இதுதான் என்னோட டொபிக். இதத்தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், விரிவாக பார்க்க போறோம். ஷோர்ட்டா தான் போட்டுக்கிறேன். அத நீங்க என்ன செய்யணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். ரைட். அப்ப வணிகம் ஒன்றோட கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வுகள நாங்க என்ன செய்ய போறோம்? கணக்கீட்டு சமன்பாட்டின் மூலம் முன்வைக்க போறோம். சரி. அப்ப முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வணிகம் ஒன்றுட இந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள்ல வந்து கணக்கீட்டு சமன்பாட்டின் மூலம் இந்த முன்வைக்கிற அப்படின்ற அந்த யூனிட் 2ன்ற ஒரு பாடத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இதை ஏன் படிக்கிறோம் அப்படின்றா, ஒரு வணிகம் ஒன்றுட சொத்தாயிக்கலாம். சரி, வணிகம் ஒன்றுட சொத்தாயிக்கலாம் அல்லது அதண்ட பொறுப்பாயிக்கலாம். சரி, அதண்ட பொறுப்பாயிக்கலாம் அல்லது அதண்ட உரிமையாண்மையாயிக்கலாம். சரி, அதண்ட உரிமையாண்மையாயிக்கலாம். அவ ஒரு வணிகத்தின் சொத்து அல்லது பொறுப்பு அல்லது உரிமையாண்மை என்பவற்றின் சரி, இது எப்படி வந்து அந்த சமன்பாட்டின் ஊடாக நாங்க எப்படி முன்வைக்க போறோம்? அதாவது சிம்பிளா சொல்லப்போனா, ஒரு வணிகம் ஒன்றோட சொத்து இருக்குதானே, இந்த சொத்து வந்து எப்படி பொறுப்பையும், உரிமையும் கூட்டுறதின் மூலமா இந்த சொத்துன்ற பெறுமதி வருது. விளங்கினா? அப்ப எங்கட எங்கட சமன்பாடு என்ன? எங்கட சமன்பாடு என்ன? சொத்து சமன் சரி, சொத்து சமன்
பொறுப்பு உரிமை. பொறுப்பு பிளஸ் உரிமை. ரைட். அப்ப இப்படியான இந்த சொத்து ஈடுதானே, இந்த சொத்து வந்து எப்படி ஒரு பொறுப்பையும் உரிமையும் கூட்டுறதின் மூலமா சொத்துக்கு வந்து சமப்படுது. விளங்கினா? வணிகம் ஒன்றுடைய சொத்துக்கள் அதண்ட பொறுப்புக்கள் உரிமையாண்மை என்பவற்றின் மொத்தத்திற்கு சமப்படும் முறை எவ்வாறு? இதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த அலகுல வந்து மிக பிரதானமாக கவனிக்க வேண்டிய விஷயம். மிக பிரதானமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படின்னு சொன்னா, நாங்க இந்த கணக்கீட்டு சமன்பாடு எப்படி உருவாகுது? அப்ப சொத்துண்டா என்ன? பொறுப்புண்டா என்ன? உரிமையாண்மைண்டா என்ன? அப்படின்றத நாங்க என்ன செய்ய போறோம்? விரிவாக பார்க்க போறோம். சரியா? அதில ஒரு கொடுக்கல் வாங்கல்களை எப்படி வந்து ஒரு அ அந்த கணக்கீட்டு சமன்பாட்டுல வந்து முன்வைக்க போறோம் அப்படின்றத வந்து நாங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? அப்ப இந்த பொறுப்பையும் இந்த வணிகத்தின் ஒரு சொத்துக்கள் அதண்ட பொறுப்பை அந்த வணிகத்தின் பொறுப்புகளையும் உரிமையாண்மையையும் கூட்ட வாரது தான் என்னன்னு சொன்னா இந்த சொத்துக்களுக்கு வந்து சமப்பட போகுது. அதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப பொறுப்புகளையும் உரிமையாண்மையையும் கூட்ட வாரது சொத்துக்கு சமனாயிக்கும். இத வந்து நாங்க பகுப்பாய்வு செய்யற முறை, விரிவா பார்க்கிற முறையத்தான் நாங்க அந்த யூனிட் 2 ஒரு எண்ணக்கருவாக நாங்க பார்க்கிறோம். அது என்ன நோக்கம்? சரியா? கிளியரா விளங்கிச்சா அந்த விஷயம்? சொன்ன விஷயம் கிளியரா விளங்கிச்சா? ஆம் சார். ஆம் ரைட். சார். வெரி குட். இப்ப அடுத்த கேட்டகரிக்கு வரோம். அடுத்த கேட்டகரிக்கு வரோம். சரியா? அடுத்த கேட்டகரியில வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த கணக்கீட்டு சமன்பாடு உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன் என்ன. சொத்துக்கள் சமன் சரி, சொத்துக்கள் சமன் ரைட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். சரி. அப்ப வந்து இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சொத்து சமன் நாங்க டிரைவே எடுப்போம். டைப் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும். சரியா? டிரைவிங் எடுத்தா லேசி. குயிக்கா. அப்ப சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை. உரிமை. அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, பொறுப்பையும், உரிமையையும் கூட்டவாறது சொத்துக்கு சமனாயிக்கும். பொறுப்பையும், உரிமையையும் கூட்டவாறது சொத்துக்கு சமனாயிக்கும். சரியா? அப்ப இந்த சமன்பாட்டின் அடிப்படையில நாங்க சில
உதாரணம் உங்களுக்கு விளங்குற மாரி சில உதாரணங்கள சொல்றேனே. இப்ப பொறுப்பு வந்து சொல்றான் சரியா? 20,000 20,000 அப்ப உரிமை வந்து சொல்றான் 10,000 அப்படின்னு சொன்னா, இப்ப கேள்வி கேட்கப்படுது என்னன்னா, சொத்துண்ட பெறுமதி என்ன? சொத்துண்ட பெறுமதி 30,000. வெரி குட். எத்தன? 30,000 அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். பொறுப்பையும், உரிமையையும் கூட்ட வாரதுன்ற பெறுமதி எதுக்கு சமனாயிக்க போகுது? சொத்துண்ட பெறுமதிக்கு சமனாயிக்க போகுது. சொத்துண்ட பெறுமதிக்கு சமனாயிக்க போகுது. ரைட். இப்ப இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த சொத்து சமன், பொறுப்பு சக உரிமையாண்மைன்ற இந்த கணக்கீட்டு சமன்பாட்டுல மிக பிரதானமாக நாங்க வந்து என்ன செய்றோம்னா, 2 எண்ணக்கருக்கள் வந்து பயன்படுத்தப்படுது. 2 எண்ணக்கருக்கள் வந்து பயன்படுத்தப்படுது. முதலாவது விடயம் என்னென்று சொன்னால், அலகுசார் எண்ணக்கரு. அலகுசார் எண்ணக்கரு. சரியா? ஒரு கணக்கீட்டு அலகுக்கு தான் நாங்க என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு கணக்கீட்டு அலகுக்கும் ஒவ்வொரு கணக்கீடு செய்ய போறோம். இப்ப உதாரணமா, ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த நபருக்கு வந்து 2 நிறுவனங்கள் காணப்படுது. சரியா? ஏன்ற நிறுவனமும் காணப்படுது, பீன்ற நிறுவனமும் காணப்படுது. அப்ப இந்த ஏன்ற நிறுவனத்துக்கும், பீன்ற நிறுவனத்துக்கும் வந்து 2க்குமே சேர்த்து ஒரு கணக்கீடு நாங்க செய்ய இயலுமா? செய்ய இயலுமா? இல்ல. 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 எப்படி நாங்க கணக்கு செய்யணும்? தனித்தனியே. தனித்தனிய. ஒவ்வொரு கணக்கீட்டு அலகுக்கும் வேற வேறையா நாங்க என்ன செய்யணும்? கணக்கீட்ட செய்யணும். ஏன்ற நிறுவனத்துக்கு வேறையா கணக்கீடு ஒண்ணு செய்யணும். பீன்ற நிறுவனத்துக்கு வேறையா கணக்கீடு செய்யணும். விளங்கி என்ன சொல்றது? அப்ப அதத்தான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, வலியுறுத்துதுன்னு சொன்னா, அலகுசார் எண்ணக்கரு. விளங்கினா உங்களுக்கு சொல்றது? சார். ரைட். அப்ப அப்ப ஒரு ஒரு நபரும் அப்ப நீங்க நினைக்கலாம் என்ன? ஒரு நபர் அவர தானே நிறுவனம். எங்க இருந்தாலுமே 2 நிறுவனமா இருந்தாலுமோ, 10 நிறுவனமா இருந்தாலுமோ அவர தானே நிறுவனம். நாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கணக்கீடு ஒண்ணு செய்ய இயலுமான்னு கேட்டா இயலா. இதுதான் கணக்கீட்டு எண்ணக்கரு. எண்ணக்கருன்னா என்ன? இதுதான் நீங்க பின்பற்றணும். இதத்தான் நீங்க செய்யணும். இப்படித்தான் அதே மாரி நாங்க அடுத்தடுத்த பாடத்துல நாங்க பார்ப்போம். ஆ கணக்கீட்டு நியமங்கள் இருக்குது. அந்த நியமங்களின் அடிப்படையில தான் இப்ப நாங்க நெனைச்ச மாரி நாங்க கணக்கீடு செய்ய இயலாது. விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அப்ப இப்படித்தான் கூறப்பட்டிருக்குது. ஒரு வருமானம் வந்தா அத நாங்க எப்படி ஒரு நிதி கூற்றுல வந்து பதிவு செய்றது? ஒரு செலவு ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அத எப்படி நிதி கூற்றுல பதிவு செய்றது? விளங்கினா? அதே மாரி சொத்துக்கள நாங்க எப்படி வந்து நிதி கூற்றுகள்ல பதிவு செய்றது? அத எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? அது இந்த மேலதிக தகவல்கள் வார டைம்ல, சில பிரச்சனைகள் வார டைம்ல, கேஸ் ஸ்டடி வார டைம்ல வந்து நாங்க அத எப்படி வந்து அ முன்மொழியிறது? கணக்கீட்டு நெ அதாவது என்னது? நிதி கூற்றுக்கள்ல. சரி. அப்ப இப்படின்னு இருக்குது. விளங்கினா? அப்ப அழகுசார் எண்ணக்கரு வந்து இதத்தான் வலியுறுத்துது. அதே மாரி அதே மாரி என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா, இந்த பொறுப்புக்கள், உரிமையாண்மை, சொத்து அப்படின்றது வந்து அ அதின்ட மாற்றம் அப்படின்னு சொன்னால், அதின்ட மாற்றம் அப்படின்னு சொன்னா, அதிகரிப்பாவும் ஈக்கலாம். அதே மாரி என்னது? குறைவாவும் ஈக்கலாம். மாற்றம் அப்படின்னு சொன்னா என்ன? அதிகரிப்பாவும் ஈக்கலாம், குறைவாவும் ஈக்கலாம். இப்ப இந்த கணக்கீட்டு சமன்பாட்டுல வந்து நாங்க ஒரு கொடுக்கல் வாங்கல்கள முன்வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப உதாரணமா நான் சொல்றேன். ஆ ஒருத்தர் ஒரு ஊழியர் வந்து நிறுவனத்த விட்டு விலகுறாரு. சரியா? ஒரு ஊழியர் நிறுவனத்த விட்டு விலகுறாரு. இத நாங்க கணக்கீட்டுல பதிவு செய்யலுமா? இல்ல. பதிவு செய் ஏலா. இயலாது. இயலாது. அப்ப எவ்வாறான தகவல்கள ஒரு கேள்வி ஒன்றுக்கு வந்து நீங்க உள்ளாகுறீங்க. எவ்வாறான தகவல்கள வந்து நீங்க கணக்கீட்டு சமன்பாட்டுல முன்வைக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து அ உள்வாங்க போறீங்க. நல்லா விளங்கிக் கொள்ளணும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். பணத்தால அளவிடக்கூடிய நிதிசார் தகவல். என்ன தகவல்? என்ன தகவல் நீங்க முன்வைக்க போறீங்க? கணக்கீட்டுல பணத்தால் அளவிடக்கூடிய நிதிசார் தகவல். பணத்தால அளவிடக்கூடிய நிதிசார் தகவல். நிதிசார் தகவல். இதத்தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த நிதிசார் தகவலுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம். பொருளாதார தகவல். நிதிசார் தகவலுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் என்ன? பொருளாதார தகவல்.
அப்ப பணத்தினால அளவிடக்கூடியதாக இருக்கணும். விலை என்ன சொல்றது? ஒருத்தருக்கு வருமானம் ஒரு 2000 ரூபாய் வருது. செலவு ஒரு நிறுவனத்துல செலவு ஒரு 3000 ரூபாய் செலவு போகுது. விலை என்ன சொல்றது? அதே மாரி உரிமையாளர் 1000 ரூபாய் பொருள வந்து நிறுவனத்துல இருந்து பற்றுறாரு. விளங்கினா? அவர சொந்த தேவைக்காக எடுக்குறாரு. சரி. ஆ வட்டி வருமானமாக 2000 வருது. வாடகை வருமானமாக 2000 வருது. இதெல்லாம் வந்து என்ன? நிதிசார் தகவல். பணத்தினால அளவிடக்கூடிய தகவல். பொருளாதார தகவல் அப்படின்னு சொல்றது. விலை என்ன சொல்றது? அப்ப இதத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த கணக்கீட்டுல வந்து முன்வைக்க போறோம். இந்த கணக்கீட்டு சமன்பாட்டிலயோ, கணக்கீட்டிலயோ நாங்க முன்வைக்க போறோம். இது விளங்கிச்சா? இது விளங்கிச்சா இல்லையா? புரியுது சார். ஆம் சார். ரைட். இப்ப அடுத்த கட்டத்துக்கு நாங்க வாரோம். அடுத்த விஷயத்துக்குள்ள வாரோம். மெயின் பிக்சருக்குள்ள வாரோம் என்னன்னா, சொத்துண்டா என்ன? சரி. பொறுப்புண்டா என்ன? அது சம்பந்தமா நாங்க பார்க்க வேண்டியது. சொத்துண்டா என்ன? பொறுப்புண்டா என்ன? சரி. இந்த சொத்து, பொறுப்பு அப்படின்றதுக்கான இந்த வரைவிலக்கணங்கள நாங்க என்ன செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் பார்க்க வேண்டியது. ரைட். இப்ப முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, சொத்து. சொத்து. அப்ப சொத்துக்கள்ன்ற அடிப்படையில நாங்க பார்க்க போனோம். சொத்துண்டா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்கள்ட்ட மேக்ஸிமம் வினாவப்படாது. சம்டைம் கேட்கலாம். இந்த சொத்துக்கான வரைவிலக்கணத்துல உள்ளடக்கக்கூடிய பண்புகள் 2 எழுத்து சொல்லி கேட்கலாம். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. இப்ப நீங்க நினைக்கலாம் அக்கவுண்டிங் பாடத்துல எல்லாமே வந்து நோட்ஸ் தான் அந்த அதாவது என்னது கணக்கு தான் வரும் அப்படின்றது வந்து நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து நோட்ஸ் பகுதியும் மேக்ஸிமம் கேட்பான். மேக்ஸிமம் இல்ல. மினிமம் ஒரு எம்சிக்யூல வந்து எம்சிக்யூ பேப்பர்ல எம்சிக்யூ பேப்பர்லயும் உங்களுக்கு கேள்விகள் வந்து எம்சிக்யூல தான் எப்படியுமே இந்த நோட்ஸ் பகுதி வரும். சரியா? பார்ட் 2ல வந்து நோட்ஸ் பகுதி வராது. எல்லாமே கணக்கு தான் வாரது. எம்சிக்யூல கட்டாயம் 100ல ஒரு 25% 100ல 25% வந்து உங்களுக்கு நோட்ஸ் பகுதியா வரப்போகுது. அப்ப அந்த 100ல 25% நீங்க சரியா அந்த அந்த அவன் கேட்கிற கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நோட்ஸ் வந்து கட்டாயமே படிச்சாகணும். விளங்கி நான் சொல்றது. அதுண்ட விளக்கத்த நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். மத்த விஷயம், இந்த கேள்விய தாண்டி நாங்க ஒரு விஷயத்துக்குள்ள வரணும். கேள்விய தாண்டி நாங்க ஒரு விஷயத்துக்குள்ள வரணும். இந்த கேள்விகளின் அடிப்படையில அவன் குறையத்தான் கேட்கிறான் அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. உங்களுக்கு தேவைன்னு சரி ஓகே. 2வது விஷயம், 2வது முக்கியத்துவம் நோட்ஸ்ன்ற 2வது முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, நோட்ஸ தெளிவா நாங்க விளங்கி கொண்டா தான் எங்களுக்கு கணக்கு செய்றதுக்கு ஈஸி ஆயிக்கும். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. இந்த தேரிய வந்து அதுல சொல்லப்படுற விடயங்கள நாங்க தெளிவாக உள்வாங்கி அத நுணுக்கமாக நாங்க விளங்கி கொண்டா தான் எங்களுக்கு கணக்கு செய்றதுக்கு ஈஸியா இருக்கும். மத்தது வந்து இந்த அக்கவுண்டிங் பாடத்த பொறுத்தவரையில அதாவது இந்த கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல லேசான ஒரு பாடம் அப்படின்னு சொன்னா அக்கவுண்டிங் தான். சரியா? அக்கவுண்டிங் தான் லேசான ஒரு பாடம். சரி. அப்ப இதுல நாங்க மிக முக்கியமான ஒரு விடயம் வந்து கவனத்திற்கொள்ளணும். என்ன கவனத்திற்கொள்ளணும் அப்படின்றா, எங்களுக்கு இப்பவே நான் சொல்றேனே, என்ன விஷயம்னு சொன்னா பிராக்டிஸ் அதிகமா தேவை. பிராக்டிஸ் அதிகமா தேவை. அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு உதாரணமா சொல்றேனே. என்னண்டா, இப்ப ஒரு கணக்கொண்டு வருது என்னண்டா, அப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அ அருண் வந்து காசாக 5,00,000 இட்டு வணிகம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. சரியா? உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அருண் வந்து என்ன செய்றாரு, காசாக 5,00,000 இட்டு ஒரு வணிகம் ஒன்ற ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கிறாரு. இப்ப இது வந்து எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும்? அத சொல்லுங்க பாப்போம். இது எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும்? சமன் சொத்து சமன் பொறுப்போ சக உரிமை தானே? உரிமை தானே? இப்ப அருண்ன்றவரு காசாக வந்து எவ்வளவு இடுறாரு? 5,00,000 இட்டு ஒரு வணிகம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அப்ப இது வந்து எப்படி இந்த கணக்கீட்டு சமன்பாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தப்படும்? சொத்துல உரிமையாண்மையிலும் கூடும். ரைட். சொத்துல பிளஸ் ஆக போகுதோ 5,00,000
உரிமையில பிளஸ் ஆக போகுது 5 லட்சம். 5 லட்சம். இப்ப வந்து இந்த விடயத்தை, இந்த உதாரணத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உங்களோட எக்ஸாம் வர காட்டியும் நீங்க என்ன செய்யணும், ஒரு தடவை 2 தடவை இல்ல, 1000 தடவைக்கு மேல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த உதாரணத்தை திருப்பி 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 செய்யணும். திஸ் இஸ் பிராக்டிஸ். புது புது கணக்குகளை செய்யணும், புது புது விடயங்களை செய்யணும், புது புது பேப்பர்களை செய்யணும். விளங்கி நான் சொல்றது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ற டைம்ல தான் உங்களுக்கான அந்த லாஸ்ட் டைம்ல ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று உங்களுக்கு வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்போ அக்கௌண்டிங்ல பொதுவா சொல்ற ஒரு இதுதான் என்னன்னு சொன்னால், டைம் போதாது, டைமுக்குள்ள முடிச்சுக்கள் எல்லாம் பேத்துது அப்படி சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். அக்கவுண்டிங் பாடத்துல ஃபைனல் எக்ஸாம்ல ஒருத்தர் ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு வந்து சொல்றாரு, டைம் போதாது அப்படின்றத வந்து மேக்சிமம் எல்லாருமே பொதுவா சொல்லக்கூடிய ஒரு குறைபாடம் தான். அப்படி சொல்றதுக்கான ரீசன் என்ன, காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். பிராக்டிஸ் போதா? வெரி குட். என்ன போதாது? பிராக்டிஸ் போதாது. அதெல்லாம் என்ன சொல்றது, பிராக்டிஸ் எவ்வளோக்கு நாங்க பிராக்டிஸ் பண்றோமோ, திருப்பி 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 அந்த விஷயத்தை நாங்க படிக்கிறோமோ, அந்த டைம்ல தான் எங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட். அதை நாங்க எப்படி செஞ்சு கொள்றது, என்ன மாதிரி வந்து அதை பிளான் பண்ணி கொள்றது, இந்த கணக்கை நாங்க எப்படி செஞ்சு கொள்றது, தெரியாததை எல்லாம் முட்டுட்டு தெரிஞ்சதுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேபிள் எல்லாம் செட் பண்ணி குயிக்கா நாங்க என்ன செய்யணும், எங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் செட் பண்ணி எந்தெந்த கேள்வியை செய்ய போறோம் அப்படின்றத நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து எல்லா விஷயத்தையும் செய்யணும். அது வந்து கடைசி டைம்ல நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவோம். ஆனா இப்பையில இருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். முதலாவது விஷயம் இப்பையில இருந்தே நீங்க அதுக்காக தயாராகணும். சரியா? ரைட். இப்ப விளங்கிட்ட விஷயம், இந்த சொன்ன விஷயம் உங்களுக்கு விளங்கினா? ஓ ஆம் சார். சார். ரைட். இதை மெயினா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். இப்ப நாங்க அடுத்த விடயத்துக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா, சொத்து. சொத்து சரி. சொத்து அப்படின்னு சொன்னா என்னன்னா, கடந்த கால நிகழ்வு ஒன்று. என்னது? கடந்த கால நிகழ்வு. ஒரு விடயத்துக்கு நாங்க வரைவிலக்கணம் எடுத்துக்க போனா, அந்த அந்த வரைவிலக்கணத்துல வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு சில பண்புகள் உள்ளடக்கப்பட்டு, மிக மிக பிரதானமான பண்புகள் உள்ளடக்கப்பட்டு தான் அதுல வரைவிலக்கணங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா உருவாக்கப்பட்டிருக்கும். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்படின்னு சொன்னா, அந்த சொத்து அப்படின்னு சொல்ல போகல, சொத்துண்டா என்னண்டா, கடந்த கால நிகழ்வொன்றுண்ட பெருபேராக தோற்றம் பெற்றிருக்கும். எப்படி? கடந்த கால நிகழ்வொன்றின் பெருபேராக. உதாரணமா, போன மாசம் 1,00,000 ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றிருக்குது. அப்ப விற்பனை வருமானம் 1,00,000 ரூபாய். அது கடந்த கால நிகழ்வொன்றின் மூலமாக உருவாகின்ற ஒரு பெருபேறு. விளங்கினா? அதே மாதிரி போன மாசத்துக்கான வாடகை 20,000 ரூபாய் பெற்றுக் கொள்ளப்பட்டது. அது கடந்த கால பெருபேறு நிகழ்வொன்றின் ஊடாக எங்களுக்கு வந்து தோன்றிய ஒரு பெருபேறு. விளங்கினா சொல்றது? ஒரு நடந்த கால நிகழ்வொன்றின் ஊடாக நிகழ்வொன்றின் பெருபேராக தோற்றம் பெற்றிருக்கிறது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். சொத்து அப்படின்னு சொன்னா என்னன்னா, கடந்த கால நிகழ்வொன்றின் பெருபேராக தோற்றம் பெற்றிருப்பதும் இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா, எதிர்கால பொருளாதார நலன் ஒன்று உட்பயிச்சப்படுவதும். எப்படி? எதிர்கால பொருளாதார நலன் ஒன்று உட்பயிச்சக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைங்களா? அப்ப கடந்த கால நிகழ்வொன்றின் பெருபேராக தோற்றம் பெற்றிருக்கணும். எதிர்கால பொருளாதார நலன் ஒன்று உட்பயிச்சப்படுவதும் வணிகத்தினால கட்டுப்படுத்தக்கூடியது. எப்படி? எப்படி? வணிகத்தினால கட்டுப்படுத்தக்கூடியது. சரியா? அப்ப சொத்து அப்படின்னு சொன்னா என்னன்னா, கடந்த கால நிகழ்வொன்றின் பெருவேறாக தோற்றம் பெற்றிருக்கும், எதிர்கால பொருளாதார நலனொன்று உட்பாய்ச்சக்கூடிய மாதிரி இருக்கும், அதே மாதிரி வணிகத்தினால கட்டுப்படுத்தக்கூடியதுமான வளங்களை தான் நாங்க என்ன சொல்றோம், வளங்களை தான் நாங்க என்ன சொல்றோம், என்ன சொல்றோம்? சொத்துக்கள்.
சொத்துக்கள் சொத்துக்கள் விளங்கி நம்ம சொல்றது இதை நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக விளங்கி கொள்ளணும். அப்ப அந்த சொத்துக்களுக்குள்ள வார அந்த 3 பிரதானமான விடயம் என்ன? விடயம் என்ன? சொத்து பொறுப்பு உரிமை. இல்ல, சொத்துக்கள்ன்ற டெபினிஷனுக்குள்ள வரைவிலக்கணத்துக்குள்ள உள்வாங்குற மிக பிரதானமான 3 விடயம் இந்த போட்டிக்கிறேன். என்ன விடயம்? கடந்த காலம் வணிகம் ஒன்றினால் சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த வாய்ஸ் கிளியரா? மைக் மியூட் ஆகுது. சரி, அப்ப சொத்துக்கள் அப்படின்னு சொன்னா என்ன? கடந்த கால நிகழ்வொன்றின் பெருபேராக தோற்றம் பெற்றுகிறது. எதிர்கால பொருளாதார நலனொன்று உட்பாய்ச்சப்படுவது வணிகத்தினால கட்டுப்படுத்தக்கூடியதுமான வளங்களை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் சொத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சொத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா பொறுப்புகள். பொறுப்புகள். அந்த பொறுப்புகள் அப்படின்னு சொல்ல போனா நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதுவும் கடந்த கால நிகழ்வொன்று கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வொன்றின் ஊடாக அதன் விளைவாக தோற்றம் பெற்றது. அப்ப கடந்த கால கொடுக்கல் வாங்கல்ட விளைவாக தோற்றம் பெற்றிருக்கிறது. தீர்ப்பனவு செய்யற டைம்ல ரெண்டாவது விடயம் என்னன்னா தீர்ப்பனவு செய்யற டைம்ல, அதாவது ஒரு பொறுப்பு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அதை கொடுக்குற டைம்ல, உதாரணமா ஒரு கடன் பெற்றிருக்கிறோம். விலை என்ன சொல்றது, ஒரு கடன் பெற்றிருக்கிறோம் 10 லட்சம் ரூபாய் கடனை நாங்க பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த 10 லட்சம் ரூபாயை நாங்க திருப்பி செலுத்துற டைம்ல, தீர்ப்பனவு செய்யற டைம்ல நல்லா விளங்கிக் கொள்ளணும், வளங்கள் வெளிச்செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். விலை என்ன சொல்றது, தீர்ப்பனவு செய்யற டைம் செய்யும் பொழுது வளங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா வெளிச்செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இது பொறுப்புண்ட ஒரு பண்பு அப்படின்னு சொன்னா இந்த பொறுப்புண்ட வரைவிலக்கணத்துக்குள்ள வர ஒரு விடயம். இப்ப கடந்த கால கொடுக்கல் வாங்கல் விளைவாக தோற்றம் பெற்றிருக்கிறது. தீர்ப்பனவு செய்யற டைம்ல வளங்கள் வெளிச்செல்லக்கூடிய மாதிரி இருக்கிறதும் நிகழ்காலத்தின் கடப்பாடு, எப்படி நிகழ்காலத்தின் கடப்பாடு காணப்படும். சரியா? நிகழ்காலத்தின் கடப்பாடு. சரி, நிகழ்காலத்துல இந்த கடப்பாடு காணப்படக்கூடியதுமானது தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா பொறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். பொறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப கடந்த கால கொடுக்கல் வாங்கல் விளைவாக தோற்றம் பெற்றுகிறது. தீர்ப்பனவு செய்யற டைம்ல வளங்கள் வெளிச்செல்லக்கூடிய நிகழ்கால கடப்பாடுகளை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா பொறுப்புகள். இது கிளியரா விளங்கிச்சா? ரைட். அப்ப இந்த உரிமையாண்மை அப்படின்ற கொள்ள என்னன்னு சொன்னா சொத்துக்கள்ல இருந்து பொறுப்புகளை கழிக்க வாரது தான் என்ன? சொத்துக்கள்ல இருந்து பொறுப்புகளை கழிக்க வாரது தான் என்ன எங்களுக்கு? உரிமையாண்மை. சரியா? அதை நீங்க என்ன செய்யணும்? ரைட். கடப்பாடு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு ஆள் கேட்கிறார் கடப்பாடுன்னா என்ன? அதாவது உதாரணமா நீங்க வீட்டுல உங்கள்கிட்ட சொல்றாங்க நீங்க A level செஞ்சே ஆகணும். சரியா? உங்ககிட்ட வீட்டுல சொல்றாங்க நீங்க A level செஞ்சே ஆகணும், இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியே போ. அப்ப நீங்க A level செய்யறது ஒரு கட்டாயப்பாடா இல்லையா?
ஒரு கட்டாயப்பாடா இல்லையா அப்துல்லா? ஓ சார். ஓ, அது மாதிரி தான் எங்களுக்கு நிகழ்கால கடப்பாடு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அதை நாங்க செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயப்பாட்டுல இருக்கிறோம். விளங்கினா அதை தவிர்க்க இயலாது. இப்ப உதாரணமா நீங்க ஒரு கடன் ஒன்று வாங்குறீங்க, 1,00,000 கடன் ஒன்று வாங்குறீங்க. இந்த 1,00,000 கடனை வாங்கிட்டு சரியா அதை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அது சரியான ஒரு வேலையா? இல்ல. இல்ல. இல்ல, அதை நாங்க திருப்பி செலுத்தியே ஆகணும். ஏன்னா அது கடன், அது கடன். அதால தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த பொறுப்புக்கோ நிகழ்கால கடப்பாடு. அந்த நிகழ்காலத்துல நாங்க அதை கொடுக்கணும்ன்ற ஒரு கட்டாயப்பாட்டுல நாங்க ஈக்கிறோம். விளங்கினா நிகழ்காலத்துல நாங்க அதை கொடுத்தே ஆகணும். அதை நாங்க தவிர்த்து கொள்ள இயலாது, தவிர்க்க முடியாத ஒரு விடயம். விளங்கின சொல்றது? அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த நிகழ்கால கடப்பாடுகள். கடப்பாடுகள் அதை நாங்க செஞ்சு ஆகணும். விளங்கினா அதை கொடுத்தாகணும். எங்களுக்கு அது ஒரு பொறுப்பாக காணப்படுது. சரியா? கிளியரா விளங்கிட்டா? ஓ சார். ரைட். அப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள வரோம். அப்ப உரிமைண்டா சொத்துல இருந்து எதை கழிக்க வாரது? சொத்துல இருந்து எதை பொறுப்பு. கழிக்க வாரது? பொறுப்பு. கழிக்க வாரது. சொத்துக்கள்ல இருந்து பொறுப்புகளை கழிக்க வாரதுதான் உரிமை. ரைட். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்குள்ள வரோம். ஏண்டா டிரெக்டா நாங்க கணக்கு பகுதிக்குள்ள போகலாம், அப்படி பேய்த்து வேலை இல்லை. எங்களுக்கு தேரி விளங்கணும். முழுமையா அந்த தேரி விளங்கினா தான் நாங்க அந்த கணக்குகளை செய்யற டைம்ல எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ரைட். இப்ப இந்த கொடுக்கல் வாங்கல்கள்ட இரட்டை விளைவு. கொடுக்கல் வாங்கல்கள்ட இரட்டை விளைவு. ரைட். நாங்க ஒரு டேபிள் ஒன்றை இன்செர்ட் பண்ணுவோம். சரி. கொடுக்கல் வாங்கல்கள்ட இரட்டை விளைவு. இதுல கொடுக்கல் வாங்கல் இலக்கம் அப்படின்னு போடுவோமே. சரி. கொடுக்கல் வாங்கல் இலக்கம். அடுத்தது உரிமையையும் பொறுப்பையும் கூட்டவாரது எதுக்கு சமனாயிக்கும்? உரிமையையும் சொத்து. பொறுப்பையும் கூட்டவாரது எதுக்கு சமனாயிக்கும்? சொத்து. சொத்து. உரிமையையும் ரைட். உரிமையையும் பொறுப்பையும் கூட்டவாரது சொத்துக்கு சமனாயிக்க போகுது. சரி. அடுத்தது இந்த இதன் அதிகரிப்பு இதன் குறைவு இந்த இரட்டை விளைவு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இரட்டை விளைவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரட்டை விளைவுக்குள்ள வாரத்தை நாங்க எப்படி இந்த கணக்கீட்டு சமன்பாட்டுல நாங்க முன்மொழிகிறது அதை நாங்க பார்க்க போறோம். இரட்டை விளைவு. சரியா? ரைட். இப்ப உதாரணமா இந்த கொடுக்கல் வாங்கல் இல ஒண்ணு. இப்ப இந்த சொத்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா பிளஸ் ஆவி மைனஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா கூடி குறையுது. சொத்து மட்டும் என்ன செய்யுது? கூடி குறையுது. அப்ப சொத்துக்கள் இந்த இரட்டை விளைவுல சொத்துக்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் சரி, சொத்துக்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அதிகரிச்சு குறையுது அப்படின்னு சொன்னா சரி. பிளஸ் ஆவி மைனஸ், அதாவது அதிகரிக்கு சொத்து குறைவடைந்து மற்றொரு சொத்து அதிகரிக்குது. சரியா? சொத்து குறைவடைந்து சரி, சொத்து குறைவடைந்து இன்னும் ஒரு சொத்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அதிகரிக்குது. சரி. அப்ப இதை நாங்க எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டுல காட்டுவோம் அப்படின்றால் சொத்துல பிளஸ் பண்ணி சொத்துல என்ன செய்ய போறோம்? அதே சொத்துல
மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணுவோம். விலங்கி நம்ம சொல்றது. அப்ப அதிகரிப்பை நாங்க எப்படி காட்டுவோம்? அதிகரிப்பை நாங்க எப்படி காட்டுவோம்? பிளஸ் குறைவ மைனஸ். மைனஸ். சரியா? இது பேசிக்கான விஷயம். பேசிக்கா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடிப்படையில இருந்து நாங்க படிச்சுட்டு போவோம். ரைட். இரண்டாவது கேட்டகரிக்குள்ள வாரம். இரண்டாவது கேட்டகரி இப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சொத்து அதிகரித்து பொறுப்பும் அதிகரிக்குது. சரியா? சொத்து அதிகரித்து பொறுப்பும் அதிகரிக்குது. பொறுப்பும் அதிகரிக்குது. அப்ப நாங்க என்ன செய்வோம்? நாங்க இதுல என்ன செய்வோம்? சொத்துலையும் பிளஸ் பொறுப்புலையும். சொத்துலையும் பிளஸ் பண்ணுவோம், பொறுப்புலையும் பிளஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்ததாக சொத்துல குறைவடையுது, சொத்துல குறைவடையுது, அதே மாதிரி பொறுப்புலையும் குறைவடையுது. இதை நாங்க எப்படி காட்டுவோம்? சொத்து மைனஸ் பொறுப்பு மைனஸ். சொத்துல மைனஸ், பொறுப்புல மைனஸ். அடுத்தது ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு போவோம். இதுல பாப்போமே, மூணாவதுன்னு சொல்லி சொத்து அதிகரிக்குது, சொத்து அதிகரிக்குது, அதே மாதிரி உரிமையும் அதிகரிக்குது, உரிமையும் அதிகரிக்குது. இதை நாங்க எப்படி காட்டுவோம்? சொத்து பிளஸ் உரிமை பிளஸ். சொத்து பிளஸ் உரிமையும் பிளஸ் ஆகும். சரியா? இல்லைங்க நான் சொல்றது. அதே மாதிரி இப்படியாக வந்து இந்த கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள்ல வந்து இரட்டை தாக்கங்கள் நடைபெறும். விளங்கினா, சொத்து குறைவடைந்து இன்னொரு சொத்து அதிகரிக்கலாம், சொத்து அதிகரித்து பொறுப்பு அதிகரிக்கலாம், சொத்து அதிகரித்து உரிமையும் அதிகரிக்கலாம், சொத்து குறைவடைந்து பொறுப்பும் குறைவடையலாம், மற்றது என்ன, சொத்து குறைவடைந்து உரிமையும் குறைவடையலாம். விளங்கினா சொல்றது, சொத்தும் குறைவடைந்து உரிமையும் குறைவடையலாம். இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கொடுக்கல் வாங்கல்ல இரட்டை விளைவு. இந்த கொடுக்கல் வாங்கல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல்கள்ல இரட்டை விளைவு அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா, ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒன்று நடைபெறுது. உதாரணமா, சரியா? இப்ப உதாரணமா நாங்க சொத்து குறைவடைந்து சொத்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு கொடுக்கல் வாங்கலை சொல்லுங்க பாப்போம். நீங்க சொத்து குறைவடைந்து சொத்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு கொடுக்கல் வாங்கல். காசுக்கு தளவாட கொள்வனவு. வெரி குட். காசை கொடுத்து நாங்க என்ன செய்யறோம்? தளபாடங்களை கொள்வனவு செய்யறோம். தளபாடங்களை கொள்வனவு செஞ்சா காசுன்ற சொத்து நிறுவனத்தை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, காசுன்ற சொத்து என்ன நடக்க போகுது? குறைவடை. குறைவடைய போகுது. அந்த காசை கொடுத்து நாங்க தளபாடம் அப்படின்ற சொத்து வந்து எங்களுக்குள்ள அந்த நிறுவனத்துக்குள்ள வரப்போகுது அப்படின்னு சொன்னா, தளபாடம்ன்ற சொத்து என்ன நடக்க போகுது? அதிகரிக்கும். அதிகரிக்க போகுது. அப்ப காசுக்கு தளபாடம் கொள்வனவு செய்தல்ன்ற இந்த கொடுக்கல் வாங்கலின் மூலமா எப்படி ஒரு இரட்டை விளைவு ஏற்படுது? விலைங்க என்ன சொல்றது? இதுதான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, கொடுக்கல் வாங்கல்கள இரட்டை விளைவு. இரட்டை விளைவு. அப்ப சொத்து குறைவடைந்து உரிமை குறைவடைஞ்சா நாங்க எப்படி இதுல காட்டுவோம்? சொத்துல மைனஸ், பிளஸ். உரிமையில மைனஸ். உரிமையில மைனஸ். சரியா? அதே மாதிரி பொறுப்பு குறைவடைந்து உரிமை அதிகரித்தால் உரிமை அதிகரித்தால் பொறுப்பு மைனஸ் உரிமை பிளஸ். பொறுப்புல மைனஸ் உரிமையில பிளஸ். அதே மாதிரி பொறுப்பு அதிகரித்து உரிமை குறைந்தால் பொறுப்பு பிளஸ் உரிமை மைனஸ். ரைட், பொறுப்பு பிளஸ் உரிமை மைனஸ். சரியா? அப்ப இப்படியாக வந்து 4, 5, 6, 7. சரி, இப்படியாக வந்து பல முறையிலையும் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இந்த இரட்டை தாக்கம் வந்து காணப்படும். பல முறைகளையும் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அந்த இரட்டை விளைவு அப்படின்றது வந்து காணப்படும். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட்.
இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி உண்டு. ரைட். இப்ப ஒரு கேள்வி உண்டு. உங்களுக்கு வந்து 5 கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை நான் உங்களுக்கு தரப்போறேன் உதாரணத்துக்கு. சரியா? 5 கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை நான் உங்களுக்கு தரப்போறேன். அதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உரிமையில மட்டும் சாரி உரிமையில தாக்கத்தை உரிமையில மட்டும் இல்ல, வணிகத்தின் உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குடுக்கல் வாங்கல்களை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தெரிவு செய்யணும். சரியா? ரைட். இப்ப முதலாவது உதாரணம் என்னன்னா, அருண் காசாக 5 லட்சத்தை இட்டு வணிகம் ஒன்று ஆரம்பிக்கிறான். அருண் காசாக 5 லட்சத்தை இட்டு வணிகம் ஒன்று ஆரம்பிக்கிறான். அப்ப ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னா அது வந்து உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தும். அப்ப எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு அப்படின்னு நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா சொத்துல வந்து 5 லட்சம் வந்து பிளஸ் ஆகும். அதே மாதிரி உரிமையில என்ன நடக்க போகுது? 5 லட்சம் பிளஸ். உரிமையிலையும் வந்து நடக்க போகுது 5 லட்சம் பிளஸ் ஆக போகுது. அப்ப உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப ரைட். இது வந்து என்னது? உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடுக்கல் வாங்கல். அதை வந்து நாங்க என்ன செய்யணும்? செலக்ட் பண்ணணும். 2வது கொடுக்கல் வாங்கல். சரி, 2வது கொடுக்கல் வாங்கல் என்னன்னு சொன்னா அருணுக்கு தனது தந்தையின் உரிமையிலிருந்து சரியா? அருணுக்கு தனது தந்தையின் உரிமையிலிருந்து பெற்ற ரூபாய் 1 லட்சம் பெறுமதியான கட்டடம் ஒன்று வணிகத்தின் நடவடிக்கைக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்தது. இல்லைங்க நான் உங்களுக்கு சொல்றது, அருணிக்கிறான் தானே, அந்த அருணுக்கு வந்து அவன்ட தந்தையிட உரிமையில இருந்து பெற்ற 1 லட்சம் பெறுமதியான கட்டடம் வந்து என்ன செய்யப்படுகிறது? 1 லட்சம் பெறுமதியான கட்டடம் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா வணிக நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப வணிக நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா 1 லட்சம் பெறுமதியான அந்த கட்டடம், அதை நாங்க ஒரு பெயர் சொல்லி அழைப்போம். என்னன்னு சொல்லுவோம்? அது சொல்லுவோம் பாப்போம். ஆதனம் பொறி உபகரணம். கட்டடம் அப்படின்னு சொன்னா ரைட். இப்ப நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா இந்த அதாவது அருண்ட தந்தைக்கு உரிமையாகிக்கிற 1 லட்சம் பெறுமதியான கட்டணம் ஒன்று வணிக நடவடிக்கைக்காக பயன்படுத்துறான் அப்படின்னு சொன்னா அதை நாங்க என்னென்று சொல்லுவோம்? நாங்க அதை எப்படி பெயர் சொல்றது? அது ஒரு மூலதனமா இல்லையா? இல்லைங்கண்ணா, மேலதிக மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்கண்ணா, அப்ப மேலதிக மூலதனம் ஒன்று ஒரு வணிகத்துக்கு இடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதை நாங்க எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டுல பதிவோம்? சொத்துலையும் உரிமையான மேல் அதிகாரி. உரிமை பிளஸ் பொறுப்பு சமன் சொத்து அப்படின்னு சொன்னா உரிமையில என்ன செய்ய போகுது? பிளஸ் ஆக போகுது. சொத்துலையும் வந்து நடக்கும் பிளஸ் ஆகும். இல்லைங்களா? அப்ப இந்த தந்தையின் உரிமை என்ன? நீங்க எனக்கு விளங்கல. தந்தையின் உரிமை ஆளுது. தந்தையின் உரிமைன்னு சொன்னா இப்ப என்னண்டா அருண்ட தந்தைகிட்ட ஈக்கிற கட்டடம், அந்த கட்டடத்தை வணிக நடவடிக்கைக்காக அருண் பயன்படுத்துறான். அப்ப அப்படி பயன்படுத்தினாண்டா ஒரு மேலதிக மூலதனமா அது கருதப்படுமா இல்லையா? கருதப்படும். அப்ப அதை வந்து கருதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது அது வந்து மேலதிக மூலதனம் இடப்பட்டுச்சுன்னு சொன்னா உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா? உரிமை பிளஸ் ஆகுமா இல்லையா? ஏற்படுத்தும். சரியா? இது 2வது கொடுக்கல் வாங்கல். 3வது கொடுக்கல் வாங்கல் என்னன்னு சொன்னால் 3வது கொடுக்கல் வாங்கல்
வணிக நடவடிக்கைக்காக ரூபா 8 லட்சம் பெறுமதியான மோட்டார் வண்டி ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டது. வணிக நடவடிக்கைக்காக ரூபா 8 லட்சம் பெறுமதியான மோட்டார் வண்டி ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டது. மோட்டார் வாகனம் வந்து என்ன செய்யப்பட்டது? கொள்வனவு செய்யப்பட்டது. வணிகத்தின நடவடிக்கையாக அந்த பொருளை ஏற்றி இறக்குறது, பொருளை சாமானை கொண்டு கொடுக்கறதுக்காக, அப்ப இப்படியாக வணிகத்தின நடவடிக்கைக்காக 8 லட்சம் பெறுமதியான மோட்டார் வண்டி ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டது. அப்ப கொள்வனவு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா சொத்து எங்கட சமன்பாடு என்ன? சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. இப்ப நீங்க சொல்லுங்க சார் பாப்போம். இது கடனா சார்? விலங்கல்ல இது கடனை கொள்ளணுமா இல்லாட்டி ரூபா காசுக்கா? 8 நல்லா விளங்கி கொள்ளணும். காசுக்கா கடனுக்கா எப்படி அதை வந்து நாங்க விளங்கி கொள்றதுக்கு ஒரு மெத்தட் உண்டு. இது அந்த அக்கௌண்டிங்ல வந்து ஒருத்தண்ட பெயர் வந்து சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அருணிடமிருந்து கடன் கொள்வனவு செய்யப்பட்டுச்சு, விமலிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னான்டா அதுக்கு என்ன அர்த்தம்? கடன் கடன். பெயர் குறிப்பிடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன? கடன் கடன். கொள்வனவு. கடன் கொள்வனவு. சரியா? அப்படி பெயர் குறிப்பிடப்படாம அந்த பெறுமதியை குறிப்பிட்டு ரைட் நடவடிக்கைக்காக ரூபாய் 8000 பெறுமதியான மோட்டார் வாகனம் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா அதை நாங்க எப்படி எடுக்கணும்? காசு கொள்வனவு. காசு கொள்வனவு. இப்ப காசுக்கு கொள்வனவு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நாங்க எப்படி அந்த கணக்கீட்டு சமன்பாட்டுல பதிவோம்? சொத்துல அதிகரித்து சொத்திலே குறையும். சொத்துல வந்து 8 லட்சம் பெறுமதியான காசு வந்து என்ன செய்ய போகுது? குறையும். குறைவடைய போகுது. அதே மாதிரி 8 லட்சம் பெறுமதியான மோட்டார் வாகனம் அப்படின்றது வந்து அதிகரிக்க போகுது. அதிகரிக்கும். விலை என்ன சொல்லுது? அப்ப -8 லட்சம் +8 லட்சம் அப்படின்னு போடுவோம். கிளியரா விளங்கிட்டா? இது கிளியரா விளங்கிட்டா? ஆம் சார். ரைட். இது வந்து இப்ப கேள்வி என்ன? என்னோட கேள்வி என்ன? உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்துற கொடுக்கல் வாங்கல தெரிவு செய்ய சொல்லிக்கிறான். அப்ப இது வந்து உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்துதா? இல்ல. இல்ல இல்ல. விளங்கி என்ன சொல்றது? இது வந்து உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லை. ரைட். நான்காவது கொடுக்கல் வாங்கல். இப்ப நான்காவது கொடுக்கல் வாங்கல் வந்து என்னன்னா வணிகத்தின் பயன்பாடு கருதி ரூபா 1 லட்சம் பெறுமதியான உபகரணங்கள் 1 லட்சம் பெறுமதியான உபகரணங்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா கமலிடம் இருந்து, யாரிடம் இருந்து? பேர் சொல்றானா இல்லையா? கமலிடம் இருந்து என்று சொன்னாலே அது வந்து என்னது? பொறுப்பு கடன். கடன் கொள்வனவு. கடன். விளங்கி என்ன சொல்றது? கமலிடம் இருந்து பெறப்பட்டுகிறது. சரியா? பெறுமதியான உபகரணங்கள் கமலிடம் இருந்து கடனுக்குன்னு சொன்னாலும் சரி, கமலிடம் இருந்துன்னு சொன்னாலும் நாங்க கடனுக்குன்னு தான் எடுக்கணும். பேர் குறிப்பிடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இது வந்து சொத்து சமன் உரிமை பிளஸ் பொறுப்பு தானே? எங்கட சமன்பாடு, இந்த அடிப்படை சமன்பாட்டுல எங்கட கணக்கீட்டு சமன்பாட்டுல வந்து பதிய போறோம் அப்படின்னு சொன்னா இதை நாங்க எப்படி பதிவோம்? சொத்துல அதிகரித்து பொறுப்புலையும் அதிகரிக்கும். வெரி குட். விலை என்ன சொல்றது? சொத்துல உபகரணம் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா 1 லட்சம் பெறுமதியான உபகரணம் பிளஸ் ஆக போகுது. அதே மாதிரி பொறுப்புல கடனுக்கு நாங்க கொள்வனவு செஞ்சுக்கிறோம், பொறுப்புலையும் வந்து என்ன செய்ய போகுது? பிளஸ் ஆக போகுது 1 லட்சம். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இது வந்து உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்துதா? இல்ல சார். இல்ல. உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்துது இல்ல. அப்ப இதையும் வந்து நாங்க இல்லைன்னு தான் எடுக்கணும். அப்ப என்ன கேள்வி கேட்டுக்கிறான்? உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்கிறான். இப்ப இது வந்து உரிமையாண்மையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா? இல்ல. இல்ல இல்ல. ரைட். ஐந்தாவது கொடுக்கல் வாங்கல் என்னன்னு சொன்னா மீள் விற்பனை கருதி. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னு சொன்னா இந்த மீள் விற்பனைன்னு சொன்ன உடனே ஒரு விடயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா எக்ஸாம்ஸ்ல வந்து ஒரு பந்தியோ ஒரு தகவலோ ஒரு எம்சிக்கு கேள்வியோ தார டைம்ல விற்பனை பொருள் என்ன அப்படின்றத நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும்.
விற்பனை செய்யற பொருள் என்ன? இப்ப உதாரணமா நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒருத்தன் வந்து அதுல வந்து ஒரு ஒரு நிறுவனம் இருக்குது. ஏன்ற நிறுவனம் இருக்குது. இந்த ஏன்ற நிறுவனம் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, தளபாடங்களை தான் விற்பனை செய்யறான். என்ன செய்யறான்? தளபாடங்களை தான் விற்பனை செய்யறான். நல்லா விளங்கிக் கொள்ளணும். தளபாடங்களை தான் விற்பனை செய்யறான். அப்ப அப்ப ஒரு அந்த நிறுவனத்தின் விற்பனை அதன் பொருள் என்ன? அதன் பொருள் என்ன? தளபாடங்கள். தளபாடம். இப்போ ஒரு தகவல் ஒன்று தரப்படுது. ஏன்ற நிறுவனம் 1,00,000 பெறுமதியான தளபாடங்களை கொள்வனவு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அதை நாங்க எப்படி எடுக்கிறது? சார் திரும்ப சொத்துல சொல்லுங்க. இதுல சொத்துக்கள்ல மீள் விற்பனைக்காக நாங்க எடுக்கிற அந்த சாமான அந்த பொருட்களை நாங்க அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சொத்துக்களுக்குள்ள தெரியாது பொருள் சார். பொருள் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா ஒரு இருப்பு நிறுவனம் இருப்பு இருப்பு. சரியா? இருப்பு அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப அந்த இருப்பு அப்படின்றதுக்குள்ள சொத்துல வாரது இருப்பையும் சொல்லும். அடுத்தது தளபாடங்களையும் சொல்லிடும். இது விஷயத்தை நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரியா? இப்ப ஒரு ஏன்ற நிறுவனம் மீள் விற்பனைக்காக பயன்படுத்துற ஒரு பொருளே தளபாடம் தான். தளபாடங்களை 1,00,000 பெறுமதியான தளபாடங்களை கொள்வனவு செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அதை நாங்க தளபாடத்துக்குள்ள போடுவோமா, இருப்புக்குள்ள போடுவோமா? இருப்பு. இருப்புக்குள்ள போடுவோம். ஏன் இருப்புக்குள்ள போடுறோம்? அதைத்தான் விற்பனை செய்யறார். வெரி குட். சம்டைம் அதே ஏன்ற நிறுவனம் சொல்றான், வணிகத்தின் நடவடிக்கைக்காக வணிக பாவனைக்காக தளபாடம் 1,00,000 பெறுமதியான தளபாடம் கொள்வனவு செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா, நீங்க அதை எதுல பதிவீங்க? தளபாடத்துக்குள்ள. தளபாடத்துக்குள்ள. விளங்கினா உங்களுக்கு சொல்றது? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுல குழம்பக்கூடிய சின்ன அந்த டாபிக் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு இருப்பு என்ன அப்படின்றத தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஒரு நிறுவனத்தின் இருப்பு என்ன? விளங்கின சொல்றது? என்ன பொருளை விற்பனை செய்ய போறோம்? இப்போ அது இன்னொரு உதாரணத்தின் மூலமா நான் அதை சொல்றேன். இப்போ ஒரு நிறுவனம் மோட்டார் வாகனங்களை வாங்கி விற்க போறான். மோட்டார் வாகனங்களை அதுதான் அதன் மீள் விற்பனைக்கான எடுக்கப்படுகின்ற அதன் இருப்பே மோட்டார் வாகனம் தான். இப்ப ஒரு தகவல் ஒன்று தரப்படுது என்னன்னா, 10,00,000 பெறுமதியான மோட்டார் வாகனம் கொள்வனவு செய்யப்பட்டது அப்படின்னா, நீங்க அதை இருப்புக்குள்ள போடுவீங்களா, தளபாடத்துக்குள்ள போடுவீங்களா? இருப்புக்கு. இருப்பு. சரியா? அதே இன்னொரு சம்டைம் அதே இதுல இன்னொரு இன்னொரு தகவல் ஒன்று தாரான். 5 லட்சம் பெறுமதியான மோட்டார் வாகனம் வணிக நடவடிக்கைக்காக கொள்வனவு செய்யப்பட்டது. தளபாடம். விளங்கி நான் சொல்றது? அப்ப என்ன விஷயம்னு சொன்னா, ஒரு நிறுவனத்தின் இருப்பு என்ன அப்படின்றத தெளிவா கிளியரா விளங்கிக் கொள்ளணும். விளங்கினா அது தளபாடத்தை வாங்கி விற்கிறானா, இல்லாட்டி மோட்டார் வாகனங்களை வாங்கி விற்கிறானா, என்னத்தை வாங்கி விற்கிறான், அதுல இருப்பு என்ன அப்படின்றத பேசிக்கா விளங்கிக் கொள்ளணும். ஒரு கணக்கு செய்யற டைம்ல எம்சிக்குள்ளேயோ இதை செக் பண்ணுவான். சம்டைம் என்ன செய்வான்? செக் பண்ணுவான். ரைட். இப்ப நாங்க 5வது விடயத்துக்குள்ள வரோம். 5வது உதாரணத்துக்குள்ள வரோம். 5வது மீள் விற்பனை கருதி 40,000 சரி 40,000 பெறுமதியான பொருட்களை காசுக்கு கொள்வனவு செய்யறான். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இது எப்படி கணக்கீட்டு சமன்பாடுல தாக்கத்தை ஏற்படுத்தும்? சொத்துல அதிகரித்து சொத்துல குறையும். வெரி குட். சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. அப்ப மீள் விற்பனை கருதி 40,000 பொருள், அதாவது என்னது 40,000 பெறுமதியான
பொருட்களை வந்து கொள்வனவு செஞ்சான் அப்படின்னு சொன்னா, காசுக்கு உடன் காசுக்கு கொள்வனவு செஞ்சான் அப்படின்னு சொன்னா என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் நல்லா நினைக்கணும். காசுன்ற சொத்து வந்து என்ன நடக்கும்? காசுன்ற சொத்து வந்து என்ன நடக்கும்? குறைவடையும். குறைவடையும். அதே மாதிரி இருப்புன்ற சொத்து வந்து என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். விலைங்க சொல்றது இதுதான் வந்து இந்த இரட்டை விளைவு. அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம், இந்த கொடுக்கல் வாங்கல், இந்த 5வது கொடுக்கல் வாங்கல் உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்ல. இல்ல. இல்ல, உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்தாது. அப்ப அவன் கேட்ட கேள்வி என்ன? கொடுக்கல் வாங்கல்கள் உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்துற கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் வந்து உள்ளடக்கி விடையின்னு தெரிவு செய்தான். உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்துற கொடுக்கல் வாங்கல் 1வது கொடுக்கல் வாங்கலும் 2வது கொடுக்கல் வாங்கலும். மூலதனம் இட்டா மேலதிக மூலதனங்கள் இருக்கிற டைம்ல உரிமையில வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா தாக்கத்தை ஏற்படுத்து. அப்படின்றத தெளிவா நினைக்கொள்ளும். சரி, ரைட். அடுத்த விஷயம், இப்ப ஒரு 5 கூற்று வந்து நான் சொல்ல போறேன். சரியா? ஒரு 5 கூற்றுக்கள் சொல்ல போறேன். அதை வந்து நீங்க சரியா பிழையா அப்படின்றத நீங்க சொல்லணும். சரியா? 5 கூற்றுக்கள் சொல்லுவேன். அதை வந்து நீங்க சரியா பிழையான்னு சொல்லி போட்டு எனக்கு சொல்லணும். ரைட். முதலாவது கூற்று என்னன்னா, கணக்கு வைக்கிற டைம்ல அலகுசார் எண்ணக்கருவை பயன்படுத்தணும். கணக்கு வைக்கும் போது அலகுசார் எண்ணக்கருவை பயன்படுத்தணும். இது சரியா பிழையா? சரி. சரி. நாங்க பார்த்தோமா இல்லையா? ஆரம்பத்துல பார்த்தோமா இல்லையா? ஆம் சார். ஓ, கணக்கு வைக்கிற டைம்ல அலகுசார் எண்ணக்கருவை நாங்க என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இது சரியான ஒரு கூற்று. 2வது, வணிகத்தின் மூலம் உரிமையாளருடைய தனிப்பட்ட செலவுகள் கொடுக்கப்படல் வேண்டும். வணிகத்தின் மூலம் உரிமையாளருடைய தனிப்பட்ட செலவுகள் கொடுக்கப்படல் வேண்டும். இது சரியா பிழையா? பிழை. பிழை. அப்ப வணிகம் வேறு உரிமையாளர் வேறு அப்படின்றத எந்த எண்ணக்கரு சொல்லுது? பணியாளர். சொல்லுங்க. டபிள்யூடி கான்செப்ட். இல்ல, வணிகம் வேறு உரிமையாளர் வேறு அப்படின்றத எந்த விடயம் வந்து எந்த எந்த எண்ணக்கரு வந்து முன்வைக்குது? வணிக அளவு சார்ந்த எனக்கு அழகு சார் எண்ணக்கரு. விலைங்க சொல்றது ரைட். அதாவது வணிகம் வேற, உரிமையாளர் வேற. உரிமையாளர் அவருடைய தனிப்பட்ட செலவுக்காக ஒரு 1,00,000 ரூபாயோ 2,00,000 ரூபாயோ எடுத்தார் அப்படின்னு சொன்னா அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? பற்று அப்படின்னு சொல்லுவோம். அதை நாங்க வணிகத்தின் மூலமா கொடுக்கணும்ன்ற எந்த ஒரு கட்டாயப்பாடுமா நினைக்க இல்ல. விலைங்க சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். வணிகத்தின் மூலம் உரிமையாளர் தனிப்பட்ட செலவுகள் கொடுக்கப்படணும் இல்ல. ஆனா அப்படி உரிமையாளர் அவரோட தனிப்பட்ட செலவுக்காக வணிகத்தில் இருந்து எடுத்தார் அப்படின்னு சொன்னா அதை நாங்க அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பற்று அப்படின்னு சொல்லுவோம். விலை என்ன சொல்றது? அப்படி எடுத்தார் அப்படின்னு சொன்னா உரிமையாளர் கணக்கீட்டு இப்ப வணிகத்தின் மூலம் அதாவது என்னது, வணிகத்துல இருந்து உரிமையாளர் அவரோட தனிப்பட்ட செலவுக்காக அந்த சல்லியை எடுத்தார் அப்படின்னு சொன்னா எப்படி வந்து நாங்க கணக்கீட்டு சமன்பாட்டுல எப்படி பதிவேன்? சொத்துலயும் குறையும், உரிமையிலையும் குறையும். உரிமையில குறையும். அப்ப பற்று அப்படின்றது வந்து என்ன செய்ய போகுது? தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. என்ன சொல்றது? அப்போ ஒரு 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 உரிமையாளர் வந்து
அவருடைய சொந்த தேவைக்காக பணத்தையோ பொருளையோ எடுத்தார் அப்படின்னு சொன்னா, நிறுவனத்துல காணப்படுகின்ற பொருளையோ அதில் அல்லது பணத்தை எடுத்தார் அப்படின்னு சொன்னா, உரிமையை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா குறைக்கும். என்ன சொல்றது, உரிமையை வந்து என்ன செய்ய போகுதோ குறைக்க போகுது. ரைட். அப்ப வணிகத்தின் மூலம் உரிமையாளர் தனிப்பட்ட செலவுகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது சரியான கூற்றா பிழையான கூற்றா? பிழையான கூற்று. பிழையான கூற்று. எங்களோட மொழிநடையில சொல்ல போனால் பச்சை பிழையான கூற்று. சரியா? ரைட். மூன்றாவது விடயம். சரி, மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னா, சொத்துக்கள் மாற்றம் அடைவது உரிமையில அல்லது பொறுப்புகள்னு தாக்கம் ஒன்றின் ஆகும். என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சொத்துக்கள்ற மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொன்னா என்ன, அதிகரிப்போ அல்லது குறைவோ மாற்றம்னு சொன்னா அதை நல்லா விளங்கிக்கணும். நான் சொல்லி தந்த விஷயம். சரி. அப்ப சொத்துக்கள் மாற்றம் அடைவது உரிமையில இல்லாட்டி பொறுப்புல தாக்கம் ஒன்று ஏற்பட்டிக்கணும். அப்படி உரிமையில அல்லது பொறுப்புகள்ல தாக்கம் ஒன்று ஏற்பட்டாதான் சொத்து வந்து மாற்றம் அடைய போகுது அப்படின்ற ஒரு கூற்றொன்று தாராம். இது சரியா பிழையா? சரி சார். நேத்துல சரியா பிழையா பிழைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னன்னு பார்ப்போம். ஒரு ஆள் சரின்னு சொல்றீங்க, ஒரு ஆள் பிழைன்னு நினைக்கிறேன்னு சொல்றீங்க. பார்ப்போம். சரியா? இப்ப உதாரணமா பற்று. சரியா? பற்று. இப்ப பற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா உரிமையில என்ன நடக்க போகுது? குறைவடையும். உரிமையில குறைவடைகிறதின் மூலமா சொத்து வந்து என்ன நடக்கும்? குறைய போகுது. அப்ப உரிமையில தாக்கம் ஒன்று ஏற்படுகிறதின் மூலமா சொத்து மாற்றம் அடையுதா இல்லையா? மாற்றம் அடையுது. ஆம் சார். மாற்றம் அடையுது. ஓகே. ரெண்டாவது, ஒரு கடன் ஒன்றை வாங்குறான். சரியா? ஒரு கடன் ஒன்றை வாங்குறான். எவ்வளோ? 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 10 லட்சம் ரூபாய் காசை வாங்குறான், கடனா வாங்குறான் ஒருத்தர்ல இருந்து. அப்ப பொறுப்பு என்ன நடக்க போகுது? அதிகரிக்கும். பொறுப்பு அதிகரிக்கிறதின் மூலமா சொத்துக்கு என்ன தாக்கம் ஏற்படும்? அதிகரிக்கும். சொத்து அதிகரிக்க போகுது. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். சொத்துல தாக்கம் ஒன்று ஏற்படுகிறதின் மூலமா பொறுப்புல தாக்கம் ஏற்படுறதின் மூலமா சொத்து மாற்றம் அடையுதா இல்லையா? மாற்றம் அடையுது. சரியா? அடுத்தது, பொருளை வந்து நிறுவனத்துல இருக்கிற பொருளை வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் இருங்க. இன்னொரு உதாரணம். பெறப்பட்ட கடனை வந்து மீள செலுத்துறான். சரியா? பெறப்பட்ட கடனை மீள செலுத்துறான். அப்ப பெறப்பட்ட கடனை மீள செலுத்தினான் அப்படின்னு சொன்னா பொறுப்பு வந்து என்ன நடக்கும்? குறையும். பொறுப்பு குறைவடைஞ்சுன்னு சொன்னா, இப்ப காசாக ஒரு கடனை செலுத்தினான் அப்படின்னு சொன்னா சொத்து வந்து என்ன நடக்க போகுது? குறைவடையும். அப்ப பொறுப்புல தாக்கம் ஏற்படுறதின் மூலமா சொத்து மாற்றம் அடையுதா இல்லையா? மாற்றம் அடையுது. என்ன கான்செப்ட் என்னன்னு விளங்கிட்டா? கான்செப்ட் என்னன்னு விளங்கிட்டா? சொத்துக்கள் மாற்றம் அடைவது உரிமையில அல்லது பொறுப்புகள் தாக்கம் ஒன்றினால் ஆகும். இது கிளியரா விளங்கிட்டா? ஆனா சார், காசுக்கு கொள்வனவு வந்தேன்டா சொத்துலையும் கூடி உரிமையிலையும் குறையும். சரி, சொத்துலையும் கூடி சொத்துலயே குறையும். அதனால உரிமையிலையும் பொறுப்புலையும் மாற்றம் வராது தானே. நான் அதை வச்சுதான் சொன்னேன். ரைட். அது ஓகே. இப்ப நீங்க சொல்றீங்க என்னன்னு சொன்னா, என்ன சொல்றீங்க? காசுக்கு கொள்வனவு செய்றீங்க. இப்ப காசுக்கு கொள்வனவு செஞ்சா சொத்துல வந்து குறைவடையும் காசுன்ற சொத்து. அதே மாதிரி வந்து பொறுப்பு, அதாவது என்னது, இந்த இருப்புன்ற சொத்து வந்து அதிகரிக்க போகுது. நீங்க கேக்குறீங்க, உங்களுக்கு என்ன டவுட்டோ? இந்த உரிமையிலையும் பொறுப்புலையும் தாக்கம் ஒன்று இல்ல தானே, தாக்கம் இல்லாமலே சொத்துல மாற்றம் ஒன்று ஏற்படுது அப்படின்னு சொல்றீங்க தானே? சொத்துல எப்படி மாற்றம் ஏற்படுது? அதுல கூடி குறைஞ்சிச்சுன்னு சொன்னா சொத்துல மாற்றம் இருக்குதா? இல்ல, சமனாகுது. விளங்கினா உங்களுக்கு சொல்றது. அப்ப மாற்றம்டா என்ன? கூடணும் அல்லது குறையும்?
ஓகே. கூடணும் அல்லது குறையணும். சொத்துலே கூடி குறைஞ்சுன்னு சொன்னா அது சமணமா இல்லையா? உதாரணமா காசுன்ற சொத்துக்கு காசு வந்து 1,00,000 ரூபாய்க்கு வந்து நீங்க இப்ப நீங்க சொன்னீங்க உதாரணத்தின் மூலமா 1,00,000 ரூபாய்க்கு கொள்வனவு செய்றீங்க. அப்ப சொத்து காசுன்ற சொத்து வந்து மைனஸ் ஆகுது. அதே மாதிரி ஆம். பொருளை வந்து மீள் விற்பனைக்காக பொருளை வந்து கொள்வனவு செய்றீங்க. அப்ப பிளஸ் ஆகும் என்னது இருப்புன்ற சொத்து. அப்ப மைனஸ் ஆகி பிளஸ் ஆகிச்சு அப்படின்னு சொன்னா அங்கே மாற்றம் உண்டிக்குதா? இல்ல. அதிகரிப்போ அல்லது குறைவுண்டோ அங்கனைக்கு சொத்துல ஏற்படுதா? இல்ல. இல்ல. அப்ப எதன் மூலமா அதிகரிப்பு குறைவு ஏற்படும்? உரிமை வரும். உரிமையில அல்லது பொறுப்புல தாக்கம் உண்டு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னோம். ஆம் சார். விளங்கினா உங்களுக்கு சொல்றது இந்த கான்செப்ட் விளங்கினா? விளங்கிட்டு. விளங்கிட்டு. ரைட். இதுதான் வந்து மூன்றாவது கூற்று. இந்த கூற்று சரியா பிழையா? சரி. ரைட். சரியான கூற்று. அடுத்த கூற்று நாலாவது கூற்றுக்கு வரோம். நாலாவது கூற்றுக்கு வரோம். சரி. நான்காவது கூற்று. நான்காவது கூற்று. நாலாவது கூற்று என்னன்னு சொன்னா உரிமையாளருக்கு தொடக்கத்தில் இடப்படும் மூலதனத்திற்கு மேலதிகமாக மூலதனம் இட முடியாது. மேலதிக மூலதனம் வந்து இட முடியாதாம். இது சரியான கூற்றா பிழையான கூற்றா? பிழையான கூற்று. பிழையான கூற்று. உரிமையாளர் நினைச்ச டைம்ல என்ன செய்யலும் மேலதிக மூலதனத்தை ஈடுபடுத்தியல். ஈர்த்துக் கொள்ளலும். விளங்கின சொல்றது. அப்ப இந்த கூற்று அப்படின்றத மேலதிக மூலதனம் இட முடியாது அப்படின்ற கூற்று வந்து பிழையான கூற்று. ஐந்தாவது கூற்று என்னன்னு சொன்னா உரிமையாளர் ஒருவர் பல வணிகங்கள் உள்ள போதும் அவ்வணிகங்கள் அவ்வனைத்து வணிகத்தையும் வந்து ஒரே வணிகம் ஒன்றாக கருதி கணக்கு வைத்தல் பொருத்தமானது. இந்த சொன்ன விஷயம் வந்து இந்த அதாவது நான் மேல வந்து ஒரு உதாரணத்தின் மூலமா சொன்னேன். என்னது ஏன்ற நபருக்கு வந்து சரியா பல கம்பெனிகள் இருக்குது. சரியா 1 2 3 4 என்ற ஒரு பல கம்பெனிகள் இருக்குது. 4 கம்பெனி இருக்குது. இந்த 4 கம்பெனி வந்து ஒரே கம்பெனியா நினைச்சு அவன் கணக்கு வைக்க இயலும் அப்படின்ற ஒரு கூற்றொன்று வந்து என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது. இது சரியா பிழையா? பிழை. 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 எப்படி நாங்க கணக்கு வைக்கணும்? எப்படி நாங்க வேற கணக்கு வேறையா? தனியா. தனித்தனியா இருக்கும். தனித்தனியா 1வது கம்பெனிக்கு ஒரு கணக்கு, அதுக்கு வேறையா கணக்கு தனியா வேறையா வைக்கணும், இதுக்கு வேறையா தனியா வேறையா வைக்கணும். 2வது கம்பெனிக்கு ஒவ்வொரு வணிகத்துக்கும் வந்து தனித்தனியா வந்து நாங்க என்ன செய்யணும்? கணக்குகளை வந்து பேணணும், கணக்குகளை வைக்கணும். சரியா? அப்ப ஒரு உரிமையாளர் தான் இருக்கிறாரு, பல நிறுவனங்கள் காணப்படுச்சு அப்படின்னு சொன்னா அந்த பல நிறுவனங்களையும் ஒரே நிறுவனமாக கருதி என்ன செய்யலாதுன்னு சொன்னா கணக்கு வைக்க முடியாது. இது கிளியரா விளங்கிட்டா? விளங்கிட்டு சார். ரைட். வெரி குட். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளும். ரைட். அடுத்தது வந்து நான் உங்களுக்கு குரூப்ல ஒரு கணக்கு கொண்டு போடுவேன், செஞ்சுட்டு வர சொல்லி. அதை நீங்க என்ன செய்யணும்டா செஞ்சு வைக்கணும். அடுத்த கிளாஸ்ல நாங்க வந்து அது நீங்க பிழை ஊட்டிக்கிறீங்களா அல்லது வந்து சரியா செஞ்சுக்கிறீங்களா, என்ன பிழை ஊட்டிக்கிறீங்க, என்ன டவுட் அப்படின்றத வந்து நாங்க என்ன செய்வோம் பார்ப்போம். கணக்கை நான் உங்களுக்கு வந்து குரூப்ல சென்ட் பண்ணுவோம். சரியா? அப்ப நாங்க இப்போதைக்கு கிளாஸை முடித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஓகே ஓகே தம்பி. ஓகே.